அப்புறம் 100 வருஷம் 100ஆவது வருஷம் வந்தார். 100ஆவது வருஷம் வந்து சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்குன்னு சொன்னார். அப்பவும் அப்படி தான் சொல்ல, உனக்கு பிள்ளை கிடைக்கும்னு. பிள்ளை தருவேன்னு சொன்னதும் அப்போ தான் 100லேயே நான் சொல்ல. அப்போ அவன் குப்புற படுக்கிறான், ஆண்டவருக்கு முன்னாடி படுக்கிறான், குப்புற காலை பிடிச்சி படுக்கிறான். படுத்துட்டு ஆண்டவர் 100 வயதான கிழவனுக்கு பிள்ளை கிடைக்குமோ, ஆகவே எனக்கு முன்பாக இருக்கிற அந்த இஸ்மவேல் பிழைக்கட்டும்னு சொல்லிட்டான். இஸ்மவேலுக்காக வேண்டிக்கிட்டான். இப்போ 100 அப்போ 25 வருஷம் தாண்டி வந்தவரும் ஆபிரகாம் திருந்தல்ல, அவன் உலக பிரகாரமாக ஒரு அந்தி கிறிஸ்துவ தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவரை காலடியில் விழுந்து கிடக்கிறான். இப்போது விசாரிக்கலாம் இல்லை, 75லேயும் சொன்னார், இப்போ 100லேயும் வந்து சொல்கிறாரு. இப்போது கீழ்ப்படியோன்னு நினைக்கிறான். ஆபிரகாம் கீழ்ப்படி இல்லை, புலம்புனா இந்த வயசான கிழவனுக்கு பிள்ளை கிடைக்குமோ. ஒரே கேள்வி, இஸ்மவேல் உமக்கு முன்பாக இருக்கிறான், அவன் பிழைக்கட்டும்னு சொன்னார். அப்போ தனக்கு பிறக்கிற பிள்ளை வேண்டானுன்னா, ஆனால் நிச்சயமாக நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாயன்னு சொன்னார். ஆனால் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், ஆகவே இஸ்மவேலுக்கும் 12 கோத்திரங்கள் உண்டாகும், 12 கோத்திரங்கள் உண்டாகும், அவனையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் முஸ்லீம்களை தான் வர்த்திக்க பண்ணியிருக்காரு, கிறிஸ்தவர்கள் அல்ல. உச்சமாக தட்டுங்க, முஸ்லீம்களை தான் வர்த்திக்க பண்ணார். அவன் கண்ணாடி துண்டை பொறக்கி விற்றாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நீங்கள் வேண்டான்னு எரிஞ்சு போடுற குப்பையை பொறக்கி விற்றாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நீங்கள் தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் பிச்சைக்காரன் ஆயிடுவியா. உற்சாகமாக கையை தட்டலாம். இதுதான் சம்பவம். அல்லேலூயா. வங்கியில் லோன் எடுத்து நீங்கள் தொழில் நடத்தினாலும் நீங்கள் ரோட்டில் 0 தான் வந்து நிற்பியா. அவன் பாருங்க பெருகிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் பெருக்கம் அவனுக்கு போய் சேர்ந்துருக்கிறது. அவனுடைய தொழுகையை பாருங்கள் கரெக்டாக இருக்கும். அப்போ துன்மார்க்கனாக இருந்தாலும் துஷ்டமனிதனாக இருந்தாலும் அவனுடைய அல்லாவை தொழுது கொள்ளுதல் அவன் எப்படி இருக்கிறான், சின்சியாரிட்டி. 2 மணி என்னன்னா அவன் 2 மணி போயிருப்பான், அவனுக்கு ஆலயத்தில் வாங்க ஒழிச்சா போயிருப்பான். பக்தியில் முதலிடம். நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம தேவைகளுக்காக வந்திருக்கிறோம், பக்திக்காக வரலை. பக்தியும் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். ஏன்னா நம்ம சாபத்தையே போக்கல, பாவத்தையே போக்கல, 2யும் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். உற்சாகமாக கையை தள்ளலாம். அல்லேலூயா. அவை திருந்த வேண்டியது நம்ம தான், கிறிஸ்தவர்கள் தான் திருந்த வேண்டும். ஆகவே அவன் தவறான விண்ணப்பத்தின் நிமித்தம் அவனுடைய ஜாதி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இன்னைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து திராட்சை பழத்தை தின்னுவான், நல்ல பேரிச்சம் பழத்தை தின்னுவான். நமக்கு இங்கே கலந்த லாஸ்ட் கோட்டை இங்கே வருது இல்லையா, அதையும் ஃபஸ்ட்டு பேக்கிங்னு வருது. நல்ல பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தவங்க தானே பிரதர், ஒரு பழம் சாப்பிட்டா போதும் இல்லையா, 7 பெண்ணு கட்டலாம். அப்படிப்பட்ட நல்ல ஆகாரங்களை அங்கே நம்ம ஆட்டுப்பாலில் வெள்ளம் கலந்து கூட குடிக்க மாட்டோம், ஆடே வளர்த்த மாட்டான். ஆனால் பசுமாடு வளர்த்தி தண்ணி விட்டு அதில் கலப்படம் போட்டு அதை சாயை போட்டு குடிப்பான். அவன் போல ஒட்டக பாலையே குடிப்பான். அவனுக்கு உயர் ரக உணவுகள் எல்லாம் அவனுக்கு தான். அவன் எவ்வளோ முன்னேறிட்டு இருக்கான், பின்னாடி போகல. இந்தியாக்காரன் போய் கொஞ்சம் கள்ளத்தனத்தை கற்றுக் கொடுத்தான், இப்போ அவ்வளோதான். அவன் செழித்திருக்கிற நாடு எல்லாவற்றிலும் உயர்ந்து விட்டான். அவன் தான் உலகத்தை ஆள போகிறான். அவன் தான் 666. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு போச்சு. வர்த்திக்க பண்ணார் சொன்னார்ல, நீ எத்தனை பண்ணுவான்னு கட்டிக்கோ. நமக்கு நிபந்தனை ஒன்று, நம்மக்கிட்ட என்னன்னாரு, ஏய் அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்காதேன்னு சொல்லிட்டாரு. பார்த்தாலே வெச்சரம் பண்ணினேன், கண்டிஷன் வச்சுட்டாரு. அங்கே அப்படி இல்லை, வர்த்திக்க பண்ணினேன். முதல் ராத்திரிக்கே தலைக்குன்னு சொன்னால் டைவர்ஸ் அங்கே முடிஞ்சு, கோர்ட்டு வேண்டாம், கேஸு வேண்டாம். அப்படி தானே, எவ்வளோன்னு கட்டிக்கலாம். குடும்ப கட்டுவாடு எத்தனை பிள்ளைன்னா பார்த்துக்கோ, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு எல்லாம் கண்டிஷன். ஒன்றை பார்த்தாலே பயம் வருது நமக்கு. இனி 2வது பிள்ளை வேணுமா, 2வது பிள்ளை வேணுமா, சம்பாத்தியம் இல்லையே, நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, படிக்க வைக்க முடியுமா, ஒன்றும் முடியாது. இப்படி சொல்லி சொல்லி புலம்பியே பிள்ளைகளை பிரசவிக்காமல் இருக்கிறீங்க. இஷ்டத்து பிரசவிச்சு தள்ளுங்க, கிறிஸ்தவர்கள் கூட்டம் பெருகட்டம். ஹல்லேலூயா. அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களெல்லாம் முதல்ல என்ன செய்யணும், அதை கிழிச்சு விட்டுறணும். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தரை தேடட்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். ஆபிரகாம் குப்பரை கடந்து இப்படி சொன்னதுமே ஆண்டவருக்கு இருதயம் எவ்வளோ வியாகுலப்பட்டிருக்கும். அப்போ வச்சார் ஒரு கண்ணி, ஒரு திட்டம் வச்சார். டேய் உனக்கு கட்டாயமாக ஒரு பிள்ளை தருவேன், அந்த பிள்ளையை வச்சே உன்னை சோதிப்பேன்னு சொன்னார். பிரசவிச்சான். ஆவா பேர் போட்டாச்சு,
என்ன பேர்? ஈசாக்குன்னு பேர் போட்டாச்சு. ஈசாக்கு வளர்ந்து பெரியவனாக வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருந்தார். அப்போ அப்படியே ஆபிரகாம்கிட்ட போனார். ஆபிரகாமே, அடியேன் உன் ஏசபுத்திரனும் ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் தேசத்தில் கொண்டு சென்று அங்கே மலை உச்சியில் போய் நரபலி கொடுறான்ட்டார். எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்! நான் காண்பிக்கிற தேசம் அது பக்கத்தில் அல்ல. நான் காண்பிக்கிற தேசம்னா அவன் இருக்கிற இடத்துலேருந்து 3 நாள் பயணப்பட்டிருக்கிறான், இரவும் பகலும். அவள் கிட்டத்தட்ட மெட்ராஸ் போகிற தூரம். மெட்ராஸ் போகிற தவிர அவர் கழுதையில் விறகு கட்டி வச்சுட்டு விடிய காலை சாராளுக்கு தெரியாமல் பையனையும் கூட்டிகிட்டு 3 நாள் இரவும் பகலும் நடந்து மலையின் அடிவாரத்தில் வந்து விட்டார்கள். மலையின் அடிவாரத்தில் வந்ததுமே கழுதை சுமந்த விறகு கட்டையே தூக்கி ஈசாக்கினுடைய தலையில் வைக்கிறார். யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் கூட சுமக்கல்ல, தலையில் வைக்கிறார். அப்போ சின்ன பையன் அல்ல, அவன் வாலிபனாக ஆகிட்டான். வாலிபன் ஆனவர் தான் நரபலி கொடுக்கறது. வெட்டி கூறு போடுறா அப்படின்னு சொல்லிக்காரு. எப்படி சொல்லியிருப்பார்? ஆனால் அவன் விசுவசித்தானவன். இங்கே தான் ஆபிரகாம் மனந்திருந்தி நின்ற இடம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கேட்டார், கர்த்தருக்கே கொடுக்குறேன் என்று சொல்லி பெற்று வளர்த்து ஆளாக்குன அந்த வாலிப பையனை மலையின் அடிவாரத்தில் கூட்டிகிட்டு வந்து விறகு கட்டை சுமந்து மலை உச்சிக்கு சுமந்துவான். மலை உச்சி சுமந்து வந்த பிறகு அவனை கையையும் அவன் கேட்குறான், அப்பா ஆடு எங்கே? பலிக்குரிய ஆடு எங்கே? அப்போ சொல்லுவான், அது யெகோவா தேவன் பார்த்து கொள்ளுவார், அது யெகோவா தேவன் பார்த்து கொள்ளுவார். பழி அங்கே போட்டார். அப்போ பாருங்கள், அப்போ கூட அந்த விசுவாசம் தளரவில்லை. அவர் மேலே பலியை போட்டுட்டு அவர் அங்கே போய் சொந்த குமாரனை கையை கட்டி காலை கட்டி விறகு கட்டியில் அடுக்கிறார். வச்சா கொடுத்துருப்பான். அவன் வச்சு கொடுத்துருந்தா கையை எப்படி வச்சுருப்பான்? கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, அவன் கால்களும் கரங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய தரிசனத்தின்படி அந்த விறகு கட்டையை சுற்றி சுற்றி ஓடுகிற ஈசாக்கை வலுக்கட்டாமை பிடித்து அவனுடைய வலது காலை ஆபிரகாமுடைய வலது காலை எடுத்து நெஞ்சு பகுதியில் வச்சு அட்டைக்கி அவன் கழுத்தில் கையை வச்சு 2 கையை மட்டைக்கு ஒரு கட்டு, காலையும் பிடிச்சி ஒரு கட்டு, ஆட்டுக்குட்டி மாதிரி தூக்கி விறகு கட்டையில் போட்டாச்சு. சொந்த மகனை யாராவது செய்ய முடியுமா? அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவாக இருந்தா, இந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவாக இருந்திருந்தா கடவுள் பலியெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம ஏன் சொந்த குமாரனை கையை கட்டணும்? நமக்கு திரும்பி போவேன்னு சொல்லியிருப்பான். அவன் சொல்லலை. ஆனால் வேலைக்காரர்கிட்ட சொன்னான், நானும் என் பிள்ளையாண்டானும் கர்த்தரிடத்தில் சென்று பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். இதான் விசுவாசம். கையை தட்டுங்க. கொஞ்சம் கொல்ல கூட்டிகிட்டு போகிறான். அவன் சொல்கிறான், திரும்பி வருவேன்னு சொல்லலை, திரும்பி வருவோம். பாருங்க, ஆணித்தரமான நம்பிக்கை. அதாவது நான் கொன்று போட்டாலும் ஈசாக்கு முளைத்து வருவான், நான் எரித்து போட்டாலும் அவன் முழு உருவமாய் வருவான் என்று இங்கே ஆபிரகாம் விசுவசித்தான். ஆனாலும் ஒரு டூப்ளிகேட் விசுவாசம் தான் இது. ஆனால் ஒன் சைடில் பார்க்கும்போது சூப்பர் விசுவாசம். அவன் பிள்ளையாண்டானை வெட்டுவதற்கு வெட்டறிவாளை தூக்குகிறான். இனி கழுத்தில் கத்தி இறங்குற அந்த வேளையில் வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் போல் பட்டயத்தை போடாதே, வாளை கீழே போடு, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கானு செய்யாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். கையை தட்டுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். அவள் இன்றைக்கு உலகத்தில் நான் கேட்குறேன், யாராவது பாவத்துக்கே பொருத்தனை செலுத்துறதில்ல, சாபத்துக்கே பொருத்தனை செலுத்துறதில்ல, அப்படியான ஆசீர்வாதத்துக்காக பொருத்தனை செலுத்த போறீங்க? செய்ய மாட்டீங்க. ஆனால் பஞ்சம் தரித்திரம் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமே பலி செலுத்தி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதில் 2 ரகசியம் வெளிப்படுகிறது. ஒன்று, தேவன் நிமித்தம் வாக்குத்தத்தம். ஏன் தைரியமாக போய் மகனை வெட்டுவதற்கு பட்டயத்தை தூக்கினான் என்று சொன்னால், ஈசாக்கு நிமித்தம் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆகவே நான் வெட்டி கொன்னாலும் அவன் பிழைப்பான் என்று நம்பி இருந்தான். ஆகவே ஒரு வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் ஆபிரகாம் ஈசாக்கை கொல்ல கொண்டு போனான். இல்லைன்னா கொண்டு போவானா? போகவே மாட்டான்.
சாராளுக்கு உனக்கும் பிள்ளை பிறக்க வேண்டிய 2 முறை சொன்ன பிறகு விசுவாசிக்காதவன் பெத்த பிள்ளை அப்படி பலி கொடுக்க போவான். ஒன்றில் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்காக கொண்டு போனான். இல்லை என்றால் ஈசாக்கு செத்தாலும் பிழைப்பான். ஏனென்றால் ஈசாக்கு நிமித்தம்தான் சந்ததி உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவசித்தான். அதை விசுவசித்து இதை கொண்டு போனான். இன்றைக்கு பொன்னோ வெள்ளியோ உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொன்னால் ஒரு பொருத்தனை செய்வீங்க. நாளைக்கு நீ செத்து போவேன்னு சொன்னால் இன்றைக்கி பொருத்தனை செலுத்துவேன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படி என்று சொன்னால் ஒருவரும் பொருத்தனை செலுத்த தயாராவதில்லை. மரண பயம் ஏற்பட்டால் உண்டாகும். ஒருவேளை டாக்டர் கைவிடுவாங்க, அப்போ நான் போய் சொன்னால் பொருத்தனை செலுத்துவாங்க. இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறாங்க, யாராவது பொருத்தனை செலுத்தி போவாங்களா? போக மாட்டாங்க. திருப்பூரில் ஒரு சாராய வியாபாரியில் சாராய கடை ஆரம்பித்து சாராய கடையில் நிற்கிறான். அவன் கப்பும் தண்ணியும் விற்கிற ஒரு அன்றைக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. அடிக்கடி சொல்லுவேன், தமிழகத்தினுடைய சட்டங்களாலும் சரி, இந்தியாவில் சட்டங்களாலும் சரி, இங்கே சொல்லாமல் அங்கே ஒன்றும் புதுசாக உருவாகாது, எந்த ஜீவையும் வராது. நான் இங்கே சொன்னால் தான் வரோம். இதை நான் பெருமையாக சொல்லியும் ப்ரௌடாக சொல்லுவேன், ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன். அந்த சாராயக்காரனுக்கு மகளுக்கு ஒரு கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதி ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பிராமின் அவன் விடுதலை பெற்று வந்த பொழுது அவனுக்கு இப்போ அந்த வெட்கக்கேடு, கிறிஸ்தவன் ஆன பிறகு நான் சாராய கடையில் வேலை பார்க்கலாமா என்று உள்ள ஒரு கவலை அவனுக்கு. அந்த கவலை இதனால் என்னை கேட்குறேன், நான் வேலையை விடுறேன் பிரதர். ஏன்னா இருந்த ஆஸ்திகள் எல்லாம் பிள்ளைக்காக செலவு பண்ணி சிஎம்சி முடிச்சிருச்சு. கடைசியில் கத்தோடைய கிருபையினால பிள்ளை சுஸ்தமாச்சு. இப்போ என்னடா நீ கூலி வேலைக்கு போகிறதுக்கு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, நான் பலத்த ஒரு பூஜாரி. இப்போ கிறிஸ்தவனாக வந்ததுனால என்னுடைய ஜாதி எல்லாம் என்ன ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ சாராய கடையில் இருக்கிறனால எனக்கு ஏசப்பாவுக்கு பணியாற்றுறதுக்கு விருப்பம். ஆனால் ஏசப்பாவுக்கு பணியாற்ற விருப்பம் தான், ஆனால் இந்த கடையில் வேலை பார்க்குறது எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போது இயேசு என்ன சொல்லியிருப்பார்? வேற ஒரு ஆள் சொல்லி பார்க்கலாம். பொதுவாக வேற ஒரு ஊழியக்காரன் இருந்தால் என் பின்னாடி வா, ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்ருப்பான். அப்படி தானே? உன் மகளுக்கு அற்புதம் நடந்தால் தாப்பா என்ன ஊழியம் செய்ய போகணுமா? நிறைய அப்படி தூக்கிடுவாங்க. இந்த ஊழியம் அப்படி செய்யலை, நீ அங்கேயே வேலை செய், உனக்கு அரசு சம்பளத்தை கட்டளிடுகிறேன்னு சொன்னார். உற்சவமாக கையை தட்டுங்க. நீ வேலையில் தான் உத்தவமாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் அரசு என்னது சம்பளத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியே அவன் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத குடும்பத்துக்கு பசி ஆற்றி முடித்தார். எஸ்டி மங்காடில் ஒரு பைத்தியக்காரன் கருன்னு இருப்பான். அந்த பைத்தியக்காரனை சுத்தமாக்குறதுக்கு தேவன் எங்களை கூட்டி சென்றார். ஒரு நள்ளிரவு ராத்திரி தான் நாங்கள் அதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஆனால் அங்கே அந்த பைத்தியக்காரனை விடுதலை கொடுப்பதற்கு முன்பாக என்னை ஒரு அந்தி கிறிஸ்து பயமுறுத்துகிறான். வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஒய்ஃபினுடைய தம்பி தான். அழியா அவட போய் அத்தனை பாஸ்டர்மார்களும் அவன்கிட்ட கையிலேருந்து அடி வாங்கிச்சிட்டு ஓடி தப்பி. நீங்களும் அடி வாங்கிக்கணுவீங்க, அவட ஜபத்துக்கு போகலாம். பயமுறுத்திடு. நான் அன்னை போகலை, ஏன்னா அடியை கண்ட. ஆனால் நேரமும் மணி 9:30, நைட்டு 9:30 மணி. ஆனால் இருக்கிற இடம் ஒரு தோப்பு, ஒரு தோட்டம். ஆனால் நான் அங்கே போகலை. இவனும் பயமுறுத்தினானா, நான் அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தேன்னு வச்சு விடுவோம். ஆனால் சொன்னேன், எல்லா பாஸ்டரும் அடி வாங்கிட்டு ஓடுனானுவான். ஆனால் இந்த பாஸ்டர் அடி வாங்கிட்டு போக மாட்டான், அடி கொடுத்துட்டு தான் வருவேன். ஆனால் சொல்லு, வெள்ளிக்கிழமை நான் வர்றேன்னு சொல்லுவேன். இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை. ஆனால் அந்த வீட்டு வேலைக்காரி உறுதி உண்டு. அந்த வீட்டு வேலைக்காரி தான் நாங்கள் அங்கே வந்திருப்பதாக அறிந்து எங்களை அழைத்து கொண்டு செல்ல வந்திருந்தார்கள். வசதியான ஃபேமிலியாக இருந்தார்கள். அந்த வேலைக்காரிகிட்ட ஒரு பாட்டில் என்ன ஜோம் பண்ணி கொடுத்தேன், அந்த தலையில் பூசு, அவன் சுஸ்தமாவான் என்று. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வருவேன்னு சொல்லு. சரியாக நாங்கள் வெள்ளிக்கிழமை போகிறோம். பகல் 12 மணிக்கு இதே மாதிரி ஒரு இருக்கையில் ஒரு காலில் ஒரு நிழல் உருவம் தெரிகிறது. இந்த பாக்ஸு கலரில் முழுக்க கருப்பு, குட்டி சாத்தான் இருந்த மாதிரி தான் உட்காந்துருக்கிறான். எண்ணெய் பூசிட்டு தான் உட்காந்துருக்கிறான். நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து சென்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் தலையில் கை வைன்னு சொன்னார். ஸ்ட்ரைட்டாக முதல் வார்த்தை, பாட்டோ வசனமோ அங்கே கிடையாது, முதல்ல கையை வைன்னு சொன்னார். அப்போ யாருக்குன்னே பயமுறுத்தி இருக்கிறான் ஒருத்தன் இல்லையா? அப்போ போன அடிப்பான்னு எல்லோரும் தெரியும், எல்லா பாஸ்டர்ஸும் ஓடி போயிட்டாங்க.
அப்போ நானும் ஓடி போகிறேன் லிஸ்ட்டா. கையை வைன்னு சொன்னால் கையை வச்சேன். கர்த்தர் சொன்னார், உன் சிரசில் ஆர்கானி பகுதியிலிருந்து உன் சிரசிலிருந்து முடி எடுத்து உருவாக்கப்பட்ட மந்திரக்கட்டை உடைக்கிற நீ சொஸ்தமாகறாய். ஒரு டெய்லர் நிமித்தம் வந்த தீமை இதுன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், சுயம் பெற்று அம்மா என்று அழைத்தான். குறிச்சா கையை தட்டுங்க. அவனுக்கு சுயம் உண்டாகிவிட்டது. அவன் வீட்டிலே, அவனுடைய ஸ்தாபனத்திலே, கட்டிடத்திலே வாடகைக்கு இருந்தால் ஒரு டெய்லர் செய்தான் ஒரு மந்திரவாத்து நிமித்தம். அது முதுகுவலிக்கு கூட்டிகிட்டு போனான். அவன் உச்சந்தள்ள முடிய பிடுங்கண்ணா. ஏன்றால் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அதிபர் இவங்க. ஃபைனான்ஸ் கம்பெனியில் திருட்டு போச்சு. திருட்டு போனதுமே இவனுக்கு நீராத தலைவலி, இடுப்பு வலி. இடுப்பு வலியை குணமாக்குறது அவங்ககிட்ட தான் கேட்குறான் ஒரு ஆலோசனை. நான் கூட்டிகிட்டு போகிறேன் நெல்லி ஆர்கானிக்கு கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு முடியை பிடுங்கி ஒரு எண்ணெயும் கொடுத்து அனுப்பினான். இந்த எண்ணெய் எப்போ தலையில் பூசினான் அப்போவே சுயத்தை இழந்தான். சுமார் 14 வருட காலங்கள் சகல ஆஸ்திகளை இழந்தார்கள். அந்த தாய் அந்த செம்மாம்பலம் மருத்துவமனையில் முறத்தில் தேங்க வைப்பான், உரிச்சு வச்சுக்கிட்டு. எவ்வளோ பெரிய தகப்பன டீ அடிக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் சென்று அப்படி ஒரு விடுதலை ஆண்டவர் ஒரே நிமிடத்தில் கொடுத்தார். பாருங்கள், அவன் தேவனை தேடி இருந்தால் விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனால் தேடினது மந்திரவாதம். ஆனாலும் ஏற்ற வேளை வந்தது. அந்த தாயினுடைய கண்ணீரை கேட்டார், தகப்பனுடைய பாடுகளை பார்த்தார். சகல ஆஸ்திகளும் இழந்த பின்புதான் அவர்கள் மெய்யாகவே கர்த்தரை தேடுகிறார்கள். அல்லேலூயா. இப்பொழுது ஒன்றுமில்லை. அங்கே ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுதும் கர்த்தர் ஒரு அருமையான விடுதலையை அங்கே கொடுத்தார். கொடுத்துட்டு முடித்ததும் அந்த மனைவி எங்கேன்னு அடுத்த கேள்வி கேட்குறான். மனைவி சேலத்தில் இருக்கிறாள். அங்கேயும் போனால் அது அவளுக்கு டீச்சர் வேலை கிடச்சிது. அப்போ நான் கேட்குறேன், டீச்சருக்கு என்ன சம்பளம்னு? 5000 ரூபா. அன்றைக்கி கவர்மெண்ட் சேலரி கிடையாது. ஒரு 5000 சம்பளம் சும்மா கிஃப்ட் கொடுக்க மாதிரி கொடுத்து அப்படி வச்ச டீச்சர்ஸ் எல்லாம். உடனே